வணக்கம். எக்ஸல் கத்துக்கிறது ரொம்ப பெரிய மலையா தெரியுதா? கவலையே வேண்டாம். இந்த 6 வாரத்துல அந்த சவால ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான பயணமா மாத்தி அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கானது தான். உங்க கரியர்ல அடுத்த லெவலுக்கு போல ரெடியா? நமக்கு நல்லாவே தெரியும் ப்ரொஃபஷனல் growthக்கு எக்ஸல் எவ்ளோ முக்கியம்னு. சோ இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்டார்ட்டா எடுத்துக்கலாம் வாங்க. நாம யூஸ் பண்ண போற கைட் இதுதாங்க. ஆனா இத ஒரு சிலபஸ் மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி. உங்க எக்ஸல் பயணத்துல ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களை வெற்றிக்கு கிட்ட கொண்டு போகும். ஓகே, நம்மளோட இந்த 6 வார பயணத்தோட முழு ஓவர்வியூவை பார்க்கலாம். இத 3 கிளியரான ஸ்டேஜா பிரிச்சிருக்காங்க. முதல் 2 வாரம் நம்மளோட ஃபவுண்டேஷனை செம்ம ஸ்ட்ராங்கா போட போறோம். அடுத்ததா 3வது மற்றும் 4வது வாரங்கள்ல சில பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அன்லாக் பண்ணி நம்ம ஸ்கில்ல லெவல் அப் பண்ணுவோம். கடைசியா கடைசி 2 வாரத்துல முழுசா மாஸ்டர் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவோம். சரி, வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல் லெவல் நம்மளோட ஃபவுண்டேஷனை கட்டுறது. இங்க தான் ஃபார்முலாஸ், ஃபார்மேட்டிங் மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக்ஸை மாஸ்டர் பண்ண போறோம். சொல்லப்போனா இதுதான் நம்மளோட இந்த அட்வென்ச்சருக்கு தேவையான முக்கியமான முதல் டூல்ஸ். அப்போ உங்க ஸ்டார்டிங் டூல் கிட்ல என்னெல்லாம் இருக்கு? முதல்ல செல் ரெஃபரன்சஸ். இதை உங்க ஃபார்முலாவோட ஜிபிஎஸ்னே சொல்லலாம். இதை சரியா யூஸ் பண்ணா நூத்துக்கணக்கான கால்குலேஷன்ஸை ஒரே ஃபார்முலால முடிச்சிடலாம். அப்புறம் சம், ஆவரேஜ் மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ். ஒரு ஸ்டூடெண்ட் பாஸா ஃபெயிலான செகண்ட்ஸ்ல சொல்றதுக்கு ஐ ஃபங்க்ஷன். கூடவே ப்ரொஃபஷனல் ஃபார்மேட்டிங், அப்புறம் டேட்டாவை ஈஸியா சார்ட் பண்றது, ஃபில்டர் பண்றதுன்னு எல்லாமே இதுல அடங்கும். பாருங்க, இந்த முதல் லெவலோட உண்மையான பவரே இதான். உங்க டேட்டாவை கண்ட்ரோல் பண்ற திறமை உங்களுக்கு கிடைக்கும். இது ஏதோ ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது. இது உங்ககிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை உங்க கட்டுப்பாட்டுல வச்சு அதை கிளியராவும் திறமையாவும் ஹேண்டில் பண்றது பத்தினது. நம்மளோட ஃபவுண்டேஷன் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. சரி வாங்க அடுத்த லெவலுக்கு போலாம். லெவல் 2. இங்க தான் நாம நிஜமான பிசினஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான பவர் அப்ஸை துறக்க போறோம். இந்த வாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற சூப்பர் பவர்ஸ் என்னென்ன தெரியுமா? வி லுக்அப், ஹெச் லுக்அப், அப்புறம் அதோட மாடர்ன் வெர்ஷனான எக்ஸ் லுக்அப். அது மட்டும் இல்ல, ஒரு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ், அட்டெண்டன்ஸ் ரெண்டையும் வச்சு போனஸ் கணக்கிடுற மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு ஐஎஃப் கூட அண்ட் ஆர் ஃபங்க்ஷன்ஸை சேர்த்து யூஸ் பண்றது. அப்புறம் பிஎம்டி ஃபங்க்ஷன், டேட்டா வேலிடேஷன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு இன்னும் நிறைய இருக்கு. இந்த கைடோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது உங்களை கிளாசிக் VLOOKUPக்கும் தயார்படுத்துது, அதோட மாடர்ன், ஃப்ளெக்சிபிள், பவர்ஃபுல் அப்கிரேடான XLOOKUPக்கும் தயார்படுத்துது. அதனால நீங்க பழைய புதிய 2 டெக்னாலஜிலையுமே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. இதோட அசல் பயனே இதுதான். ஒரு பொருளோட விலையை கண்டுபிடிக்கிறதுல இருந்து லோன் இஎம்ஐயை கால்குலேட் பண்றது வரைக்கும், ஏன் எம்ப்ளாயிக்கு போனஸ் எவ்வளோன்னு முடிவு பண்றது வரைக்கும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரியல் வேர்ல்ட் வேலைகளை ஆட்டோமேட் பண்ணி உங்க நேரத்தை மிச்சப்படுத்தும். உதாரணத்துக்கு இந்த பிஎம்டி ஃபங்க்ஷன் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்களேன். ஒரு லோனுக்கான மாச இஎம்ஐயை செகண்ட்ஸ்ல கணக்கு போட்டுடலாம். பேங்கிங், ஃபினான்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு இது நேரடியா பயன்படுற ஒரு முக்கியமான ஸ்கில். இப்போ நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஆமாங்க, பாஸ் லெவலுக்கு வந்துட்டோம். லெவல் 3 மாஸ்டரி. இங்க தான் நீங்க ஒரு சாதாரண எக்ஸல் யூசர்ல இருந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா மாற போறீங்க. இங்க நீங்க கத்துக்க போற ஸ்கில்ஸை தான் கம்பெனிங்க ரொம்ப எதிர்பார்க்குது. சேல்ஸ் டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்கு பிவோட் டேபிள்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல் சார்ட்ஸ், டேஷ்போர்ட் பேசிக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்லது எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்றதுன்னு எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். இந்த மாஸ்டரி ஸ்கில்ஸோட அல்டிமேட் பவர் என்னன்னா, நீங்க வெறும் ரா டேட்டாவை பிசினஸ் டிசிஷன்ஸ் எடுக்க தூண்டுற இன்சைட்ஃபுல் கதைகளா மாத்துவீங்க. சுருக்கமா சொன்னா நீங்க ஒரு டேட்டா ஸ்டோரி டெல்லரா மாறுவீங்க. இந்த சார்ட்டை அதை சூப்பரா விளக்குது பாருங்க. ஒரு பெரிய சேல்ஸ் லிஸ்ட்டை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பிவட் டேபிள் வச்சு நொடி பொழுதுல எந்த ப்ராடக்ட் அதிகமா விக்குது, எந்த ஏரியால சேல்ஸ் நல்லா இருக்குன்றத இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி தெளிவான, ஈஸியா புரியுற ஒரு விஷுவலா மாத்திரலாம். ஓகே, நாம இப்போ டூல்ஸ் பத்திலாம் பார்த்துட்டோம். ஆனா எந்த ஒரு ஸ்கில்லையும் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? அது தினசரி பிராக்டிஸ் தான். உங்க ஸ்கில்ஸை ஷார்ப்பா வச்சுக்க இதுதான் ஒரே வழி. இந்த கைட் படி நீங்க தினமும் ஒதுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 45 இருந்து 60 நிமிஷம் தான். இது ரொம்பவே மேனேஜபிளான, ஃபோக்கஸ்டான ஒரு பிராக்டிஸ் செஷன். இது உங்க லேர்னிங்கை ஸ்டெடியா வச்சுக்கும். வெற்றிக்கு இந்த சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1 சேல்ஸ், சாலரி மாதிரி ஏதாவது ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2 ஒரு சின்ன ஃபோக்கஸ் ப்ராஜெக்டா அதை உருவாக்குங்க. ஸ்டெப் 3 இதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுங்க, கையால எதையும் டைப் பண்ணாதீங்க. இந்த கைடோட மிக முக்கியமான அட்வைஸ் இதுதாங்க. இதுதான் திறமையான எக்ஸல் பயன்பாட்டோட கோல்டன் ரூல். ரிசல்ட்டை எப்பவுமே கையால டைப் பண்ணவே கூடாது. எப்போதுமே ஃபார்முலாஸ் மூலமா தான் அதை கொண்டு வரணும். இது உங்க வேலையை துல்லியமா, ஈஸியா மாத்தக்கூடியதா வச்சுக்கும்.
சுருக்கமா சொல்லணும்னா இப்போ உங்க கையில ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் மேப் இருக்கு. ஃபவுண்டேஷன்ல ஆரம்பிச்சு முழுசா மாஸ்டர் பண்ற வரைக்குமான இந்த 6 வார பயணம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. வெற்றி உங்க கையில தான். உங்க எக்ஸல் குவெஸ்ட் இப்போ தொடங்குது. நீங்க ரெடியா? இந்த சேலஞ்சை ஏத்துக்கிட்டு உங்க ஸ்கில்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க தயாரா? இந்த கைடை ஃபாலோ பண்ணி உங்க ப்ரொஃபஷனல் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குங்க.